ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சோபா ஒர்க்குக்காக போயிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பார்க்கு ஓரத்தில் மத்தியானத்தில் ஒரு 4-5 சேல்ஸ்மேன்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு வயசான நல்ல அனுபவசாலி சேல்ஸ்மேன் அவங்க டீம் லீடர் போல் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாப்புல. அப்போ அதில் ஒரு பையனுங்க கேட்டாங்க, எப்படி சார் விலைவாசி எல்லாம் கூடுமா குறையுமா, கவர்மெண்ட்லாம் ரொம்ப இலவசம் கொடுக்குது, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்னு கேட்டாங்க. நம்ம மார்க்கெட்டிங் தான்டா பிஸ்னஸ்ஸு. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனோம்னா, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, இந்த கடலை மிட்டாய் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன ரேட்டு விற்றுச்சு, இப்போ என்ன ரேட்டு விற்குதுன்னு கேட்டார். சரி, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஓட்டையனாலாம் நாங்கள் அரணாகாயத்தில் கட்டி போட்டிருப்போம், கால் பைசா தம்புடிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 2 பைசா 3 பைசாக்கெலாம் வாங்கினோம். இப்போ 50 பைசாவே செல்லுபடி ஆக மாட்டேங்குது, 4 செல்லுபடி ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த காலகட்டம் வேறு. அந்த காலத்தில் ஒரு பவுனு செயின் 70 ரூபா விற்றுச்சு, இன்றைக்கி லேக்ஸ் கணக்கில் விற்குது. இப்படி விலைவாசிகள் மாறிக்கிட்டு இருக்கு. இது இங்கே மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் போயிட்டீங்கன்னா 10,000 சில்லிங்ஸ் 5,000 சில்லிங்ஸும்பாங்க. ஸ்ரீலங்கை போயிட்டாங்கன்னா 450 ரூபா 550 ரூபாங்கிறாங்க. நம்ம இந்தியாவில் நம்ம 150 ரூபா 200 ரூபாங்கிறோம். அமெரிக்காவில் போயிட்டால் டாலர் கணக்கில் போகும். அப்போது ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயும் விலைவாசிக்கு கூடி குறைஞ்சி இருக்குது. எல்லா மக்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சூரியன் எப்போவும் உதிக்கிற மாதிரி உதிக்குது, மறையிற மாதிரி மறையுது. சந்திரன் உதிக்குது, சந்திரன் மறையுது. மழை காலம் வருது, வெயில் காலம் வருது, குளிர்காலம் வருது. அப்படி இப்படி எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போது நம்ம சேல்ஸில் பார்த்திங்கன்னா, ஒரு பிராண்டட் குவாலிட்டி கொண்டுட்டு போனோம்னா, அந்த காலத்தில் நம்ம ஒரு பொருளை இவ்வளோ ரூபாய்க்கு தான் விற்றுக்கிட்டு இருந்திருப்போம். அப்போ எங்களுடைய சம்பளம் இவ்வளோ தான் இருந்துச்சு. இன்றைக்கி அதனுடைய விலை எவ்வளோ கூடியிருக்கு, எங்களுடைய சம்பளங்களும் கூடியிருக்கு. ஆனால் எப்பவும் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றோம். அதனால் இது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் குறைச்சி எந்த பொருளையும் விற்க முடியாது. ஒரு சலுகைகளை கொடுக்கறதுனால ஒரு மக்கள் முன்னேறுறாங்கன்னா முன்னேறுறாங்க. சலுகையை பெற்று முன்னேறினவங்க கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்க மாட்டாங்க. சலுகையை பெற்று சாமி ஆடுறவங்க அவங்க பிள்ளைங்க படிச்சுட்டா சாமி ஆடுறதில்ல. அப்போது அந்த பிள்ளைங்க வளர்ச்சி வர 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 எல்லாம் மாறும். இப்போ அந்த காலத்தில் ஸ்கூலில் போய் படிக்கணும்னா கையை தூக்கி வச்சு இப்படி கால் தொட்டுட்டு போனாங்க. இன்றைக்கி அதே ஏபிசிடியும் அதே படிப்புக்கும் பல லட்ச ரூபா கட்டி க்யூவில் நின்று பெரிய ஸ்கூலில் சேர்க்குறாங்க. பஸ்ஸில் அனுப்புகிறாங்க, காரில் அனுப்புகிறாங்க. வசதிகள் வர போய் தானே. அவ்வளோ ரூபா கொடுத்தா தான் அந்த படிப்பை படிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அந்த படிப்புகள் அவங்களுக்கு ஒரு ஃபேன்சியாக போகுது. இப்போ சென்னையில் போட்டு வருமானம் இருக்கிறவங்க நாளைக்கு பவுனு கோல்டு இதை விட 3 மடங்கு ஏறி விற்றாலும் அவங்களால வாங்க முடியும். அதே வரவுக்குள்ளே செலவு செய்யாமல் கஷ்டப்படுற குடும்பங்கள் சென்னையை விட்டுட்டு அவுட்ரு ஓடி போயிடும். அப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி இத்தனை ஆண்டு காலம் இருக்கும்போது அபவுட் இன்கமிங் உள்ளவங்களுக்கு எந்த ரேட்டு ஏறினாலும் தெரிய போகிறதில்ல. அவங்களுக்கு கவர்மெண்ட்டு இலவசம் கொடுக்க போகிறதில்ல. இலவசத்தை வாங்குறவங்க நாடு முன்னேற ரொம்ப ஏழைங்க கம்மியாகிட்டே வந்துடுவாங்க. பல இடங்களில் ரேஷன் அரிசிலாம் குப்பையில் கொட்டுறாங்க, கோழிக்கு கொட்டுறாங்க. அது யார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க? அதேமாதிரி சிலவங்க இலவசம் வாங்குறதே இல்லை, அவங்களுக்கு எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. அதே மாதிரி கவர்மெண்ட்டு கொடுக்குதுன்னா எனக்கு ஒரு சின்ன ஜோக்கு தான் வருது. எங்கள் ஊரில் ஈக்குச்சி எடுத்துக்கிட்டாங்க. சாயந்தர நேரத்தில், டேய் இந்த தொடப்பு குச்சியில் 3 அடி அடிப்பேன், தாங்கிட்டா 100 ரூபா காசு தரேன்னாரு. ஈக்குச்சி தானே, கொம்பு கிடையாத, பெரிய கொம்பு இருந்தால் பரவாயில்ல, ஒரே ஒரு ஈக்குச்சி தானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டினாங்களாம். அவர் இந்த ஈக்குச்சியை வச்சுட்டு சுசுன்னு சுற்றும் போது அது வேகமாக சுசு சத்தம் கேட்குது. இவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஐயோ அடி வேகமாக விழுந்துமோட்டு இங்கே ஒரு அடி அடித்தார். அது லேசாக படிச்சது வீங்கிச்சே தவிர அவனுக்கு ஒரு பாதிப்பும் தெரியல. ஒரு அடி அடிச்சிட்டாரு. இன்னும் 2 அடி அடித்தா 100 ரூபா கையில் கிடைக்கு போன்ட்டு தாங்கிடுவோன்ட்டு அந்த ஒரு அடி சந்தோஷமாக உட்காந்துருந்தாப்புல. அவர் அப்படியே கீழே உட்காந்து எழுத ஆரம்பித்தார். என்ன 3 அடி அடித்தா 100 ரூபா தரேன்னு சொன்னீங்களே, 3 அடி அடித்தா 100 ரூபா தரேன்னு சொன்னீங்களே. இல்லை 3 அடி அடித்தா 100 ரூபா தரேன்னு சொன்னேன். 3 அடி இந்த மணிக்குள்ளே அடிக்கிறேன்னு சொன்னேன்னா நான் எப்போ அடிப்போனோ அப்போ தானே 100 ரூபா தருவேன். அதாவது இந்த குச்சியில் 3 அடி அடித்தா உனக்கு 100 ரூபா தரேன்னு சொன்னேன். ஆனால் இத்தனை மணிக்குள்ளே அடிச்சுட்டு தரேன்னு சொன்னேன்னா நான் எப்போ 3 அடி அடிப்பேனோ அப்போ உனக்கு 100 ரூபா தருவேன். ஆமாங்க, இன்றைக்கி கவர்மெண்டில் சில திட்டங்கள்லாம் இருக்குதுன்னு அங்கே போனால் அதுக்கு 1008
ப்ராப்ளம்ஸுகள்லாம் இருக்குது. ஒரு ஓட்டு போட போனாலே 1008 ப்ராப்ளங்கள் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் போகும்போது ஒரு உள்ளதை சொல்லுவாங்க, நான் இத்தனை % வட்டி தரேன், அத்தனை % வட்டி தரேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் எத்தனையோ சிட் ஃபண்ட்ஸுகள்லாம் வந்துச்சு. அதை ஆரம்பித்ததும் ஒரு குடிசையில் இருக்கிறவனோ ஒரு வறுமையில் இருக்கவனும் ஆரம்பிக்கலை, எல்லாம் பணக்காரன் தான் ஆரம்பித்தாங்க. அதில் பணம் கொண்டு போட்டவங்களோ எல்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாது, சாதாரண ஆளுங்களே கிடையாது, எல்லாம் படித்தவங்க, டிகிரி ஹோல்டரு. அப்படி வந்த பணம் இப்படி வந்த பணத்தெல்லாம் கொண்டு போட்டுட்டு அப்படியே வண்ண கனவுல இருந்தால் 4 தலைமுறைக்கு இந்த வட்டி பணத்தை வச்சு உட்கார்ந்து சாப்பிடலாம், இவ்வளோ வட்டி வருதுன்ட்டு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா வட்டிக்கு கொடுக்குறவன்டா பணக்காரனிங்காங்களே, வட்டி தருவான்னு நினச்சி வீட்டில் ஈசி சேரில் படுத்துக்கிட்டோம், ஐயோ ஆத்தான்னு வயிற்றில் அடிச்சுக்கிட்டானுங்க. ஏன்டா பேங்க்லேயே இவ்வளோ லோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் தரும்போது அவன் அந்த பணத்தை வாங்கி ஒரு பிஸ்னஸை செய்யாமல் உங்ககிட்ட பணத்தை வாங்கி பிஸ்னஸ் பண்ண போகிறோங்கிறவன் கொக்கு தலையில் வெண்ணெயை வச்சு வெயில் அடித்தோடனே வெண்ணெய் உருகி கொக்கு கண்ணு தெரியாமல் போயிருமா, உடனே போய் இவர் கொக்கை பிடிப்பாரான், ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க பிஸ்னஸில் போட்டு அதிகப்படியான லாபத்தை எடுத்து உனக்கு தர்றவங்க இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 60-70% ஏழைங்க தான் இருக்கிறேன், ஏதோ ஒரு 30-40% தான் பணக்காரங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவன் சொந்தக்காரங்கிட்ட வட்டியை வாங்கி அவ்வளோ வட்டியை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு சுய புத்தி கூட இல்லாமல் எல்லா வயலும் படித்தவங்க கொண்டு போய் பணத்தை போட்டு ஐயோ அம்மா தானே அடிச்சுக்கிட்டானுங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் போகும்போது சொல்லுவாங்க, ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி வரணும் அப்படின்னா வாயில் பொய் கையில் பை கழுத்தில் டையி அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனுஷன் சொன்னார், வாயில் பொய் கையில் பை கழுத்தில் டையெலாம் கிடையாது, உன்னுடைய பொருளை விற்கும்போது பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தால் நீ அமைதியாக இருந்துரு, ஏன்னா உனக்கு முன்னாடி இருக்கிறவன் உன்னோட புத்திசாலி. இப்போ பாருங்கள், ஒரு கவர்மெண்ட்டு பிஃபோராக பணத்தை கொடுத்துச்சு, அவன் பார்த்தான் இப்போமே இவ்வளோ பணம் கொடுக்கணும், அப்போ எவ்வளோ கொள்ளையடிச்சுன்னா அதே ஆயுதமாக்கி போட்டான். இப்படி மக்களை கவுத்துறது ஒன்று இருக்குது. சில மக்கள்கிட்ட உள்ளே இருக்கிற பொருள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பேக்கிங் சூப்பராக இருக்கணும், அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே இடத்துல ஒரே பொருளை 2 பேரை போட்டு வச்சுட்டு இது விலை காஸ்ட்லி இது கம்மின்னு சொன்னால் விலை காஸ்ட்லி எடுத்துருவாங்க. இப்படி ஜனங்க ஒரு அறியாமையிலே தான் இருந்துட்டு இருப்பாங்க. இப்படி ஜனங்க அறியாமையில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். யார் வந்தான்னு யார் போனான்னு சூரியன் உதிக்கும் சூரியன் மறையும். நல்ல கம்பெனிகள் என்றைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதைத்தாரேன் இதைத்தாரேன் வட்டியை தாரங்கிறவங்களாம் வட்டி கொடுக்க முடியாமல் ஓடி போயிடுவாங்க. அதனால் நாம் நல்லவர்களை தேடி நலமான பாதையில் போகும்போது நம்ம நாடும் நல்லா இருக்கும். இல்லைன்னா சில நாடுகள் சரியான நிர்வாகத் திறமை இல்லைன்னா அது கஷ்டத்தில் போயிடும். நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம், நம்ம நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு தலைவர்களும் அவங்கவுங்க காலகட்டங்களில் நல்லதை செய்ய போய் தான் தமிழ்நாடு எல்லா விதத்துலேயும் முன்னோடி இருந்துச்சு. அதே முன்னோடியை எல்லாரும் அழைச்சி செல்லணும், ஆண்டவனை வேண்டிக்குவோம். முதல்ல நம்ம கம்பெனியை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும், நம்ம கம்பெனியில் எப்படி சேல்ஸு அதிகப்படுத்தணும், நம்ம கம்பெனிக்காக எப்படி உழைக்கணும், நம்ம நல்லா இருந்தால் நம்ம கம்பெனி நல்லா இருக்கும், நம்ம கம்பெனி நல்லா இருந்தால் நாம் நல்லா இருப்போம், அந்த மைண்ட் செட்டோடு உழைக்கணும். அப்போ இதில் சேல்ஸில் வர பிரச்சனையில் பல எதிர்ப்புகள் வரும், அது வருது இது வருது, எந்த எதிர்ப்பு வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் ஆலோசனை பண்ணணும். கம்பெனியை வளர்ச்சியில் கொண்டுட்டு போனால் நாம் எல்லோரும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது எனக்கு கேட்குறதுக்கும் சந்தோஷமாக இருந்து. அப்புறம் அவர் சொன்ன அந்த கடலை மிட்டாய் கதை எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்து. நான்லாம் கூட 5 பைசாக்கெலாம் கடலை மிட்டாய் வாங்கினாங்க. இன்றைக்கி அந்த கடலை மிட்டாய் 5 ரூபாயும் 10 ரூபாயும் இருக்குது, நாளைக்கு 50 ரூபாயும் 100 ரூபாயும் இருக்கலாம். சென்னையில் இருக்கிறவங்க, சிட்டியில் இருக்கவங்க, அதிக வருமானம் இருக்கவங்க இன்றைக்கி ஸ்டார் ஹோட்டலில் போனால் ஒரு சாப்பாடு 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து சாப்பிட்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அன்றைக்கி 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு சாப்பிட்டவங்க இன்றைக்கி 50 ரூபா 100 ரூபாய்க்கு சாப்பிட்றோம், 125 ரூபாய்க்கு சாப்பிட்றோம். நாளைக்கு இதே சாப்பாட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுப்போம். தங்கம் பவுனு 70 ரூபாய்க்கு வாங்கினவங்க இன்றைக்கி லட்சக்கணக்கில் வாங்குகிறோம். நாளைக்கு இது எத்தனையோ லட்சங்கள் பேர் சொல்லலாம். ஆக மொத்தம் பொருளாதாரம் இருக்கிறவனும் புத்தியுள்ளவனும் எப்பவும் படைச்சிக்கிடுவாங்க. புத்தி இல்லாதவனும் அறியாமையில் இருக்கிறவனுக்கு என்ன தான் சலுகையில் கொடுத்தாலும் கையும் காலையும் கட்டி படிக்கட்டில் ஏறி சொன்ன கதை தான். அவனுக்கு அறிவு தெளிவை கொடுக்கறது
இந்த நாடு நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருக்கலாம். நாம் நம்ம தொழிலை பார்ப்போம், அரசாங்க வேலையை பார்க்கட்டும். அதிக பேச்சு நமக்கு வேண்டாம். ஆமேன்.